தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் பிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் February 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இந்த ஆண் பிறப்புக்கு சுமைகள் அதிகமாக கடவுள் கொடுத்து பிறக்க வச்சிருக்காரா, அல்லது பெண் பிறப்புக்கு அதிகளவான சுமைகளை இந்த இறைவன் கொடுத்து படைக்க வச்சிருக்காரா? ஒரு ஆணுக்கு வந்துட்டு ரொட்டீனாக வளர்ந்துட்டே இருக்க போகிறாங்க, போயிட்டே இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து பூப்படைதல் போகும்போது ஒரு அங்கே சுமையை ஸ்டார்ட் ஆகிடும், கூடயே ரெஸ்ட்ரிக்ஷனும் சேர்ந்து கலந்துடும். இந்த திருமணம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்ப காலம்னு இருக்குது. அந்த நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சு இருக்குது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் அவ்வளோ பேரும் ஆன்மீகத்தை கையில் எடுக்க வேண்டும். நீங்கள் ஆன்மீகத்தை எடுக்கலைனாக்கா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வயிற்றில் வளரும் பிள்ளைகளும் பிறக்க போகும்போது. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, உதாரணம் இல்லை, நடந்ததை சொல்கிறேன். இதுக்கு என்ன உதாரணம்? நீங்கள் ஆன்மீகத்தை கையில் தொட்டிங்கனாக்கா வளர்கிற குழந்தையும் அது சஷ்டி கவசம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இறைவனுடைய எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருந்து அந்த காலம் டெலிவரி ஆகிற நேரத்தில் தியேட்டர் வரைக்கும். இப்போ சிவனுக்கு பெருமாளுக்கு உண்டான ரசத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். நாங்களும் எங்களுக்கும் ஒரு அபரிதமான எங்ககிட்ட சக்தி இருக்கும். நல்ல அவங்களே அந்த நட்சத்திரம்லாம் பிறந்திருக்காங்க, நாங்களும் அதில் பிறந்தனால எங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு யார் நினச்சாலும் அப்படி ஆமாவான்னா, கோவில் இருக்கிற மூலவர் நம்ம ரோட்டில் நின்று பார்த்தாலே தெரியணும். உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் வெளியிலேருந்து பார்த்தா தெரியக்கூடாது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை மகாதன் சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஒவ்வொரு காணொலியும் பலருக்கு பல விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு பல வழிகாட்டல்களை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியே சொல்லலாங்க ஐயா. இப்போ எனக்கு இந்த தருணத்தில் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, உண்மையாகவே ஆண் பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, பெண் பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆண் பிறப்புக்கு சுமைகள் அதிகமாக கடவுள் கொடுத்து பிறக்க வச்சிருக்காரா, அல்லது பெண் பிறப்புக்கு அதிகளவான சுமைகளை இந்த இறைவன் கொடுத்து படைக்க வச்சிருக்காரா? இதுக்கான விளக்கம் என்னங்க ஐயா? கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவது ஆணுக்கு கொடுத்துருக்குறாங்க, பெண்ணுக்கும் கொடுத்துருக்குறாங்க. பெண்ணை விட ஆணுக்கு தான் சும்மா அதிகம், குடும்பத்தை பார்க்குறாங்க அப்படி இப்படிம்பாங்க. அது வேறு, குடும்பம் பார்க்குறதுங்கிறது வேறு. பெண்களுக்கு வளரும்போதே ஒவ்வொரு காலகட்டத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். புதுசாக புதுமையாக இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய பிம்பத்தை தான் இப்போ பேச போகிறேன். பெண்களுக்கு தான் சுமை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி பட்டிமன்றத்தில் விடையை கடைசியாக சொல்லுவாங்க. நம்ம இதில் பட்டிமன்றம் இல்லை, விடையை முதல்ல சொல்லிடுறேன், விளக்கம் பின்னாடி இப்போ கொடுக்க போகிறேன். பெண்களுக்கு தான் எப்படி அப்படி என்றால், ஒரு ஆணுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வளர்ப்பு ரொட்டீனாக போகிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு 10, 12, 13 வயசுலே அந்த பூப்படைதல் ஒன்று ஆரம்பிச்சிடும். அது இயற்கை, உலகம் ஃபுல்லாக. அதே ஏஜில் ஒரு ஆணுக்கு வந்துட்டு ரொட்டீனாக வளர்ந்துட்டே இருக்க போகிறாங்க, போயிட்டே இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து பூப்படைதல் போகும்போது ஒரு அங்கே சுமையை ஸ்டார்ட் ஆகிடுது. கரெக்டு தானே? அங்கேயே சுமை ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது, கூடயே ரெஸ்ட்ரிக்ஷனும் சேர்ந்து கலந்துடும். அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். எப்போது 10லேருந்து அது ஏஜை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு 10, சில பேருக்கு 11, அதிகப்படி 15க்குள்ளே ஆயிடணும். அதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்கு. அந்த பெண் பிள்ளையோட தாயார் என்ன ஏஜ் இருக்கோ அதே ஏஜ் தான் இங்கே இருக்கும். இதுக்கு வந்து மெடிக்கல்லாம் உள்ளே வந்துட்டு இதுதான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது யாராலையும். அதுக்கு அந்த ரிலேட்டடாக வரும். அது அங்கே ஆரம்பிக்குது. அடுத்து எங்கே வருதுனாக்கா, திருமணம் பொதுவாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். இந்த திருமணம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்ப காலம்னு இருக்குது, கேரிங் நேரத்தில். அந்த நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சு இருக்குது, நமக்கு தெரியல. என்ன தெரியல அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, டைவர்ஸ்லாம் அதிகமாக வருது 50% மேலே கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்களுக்கு தான் அதிகம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அந்த கர்ப்ப காலத்தில் வந்து எல்லா பெண்களுக்கும் எதெல்லாம் அதுக்கு முன்ன வரைக்கும் பிடிச்சதோ, கர்ப்ப காலத்தில் எதெல்லாம் பிடிச்சதோ அந்த நேரத்தில் அது பிடிக்காது. அதனால தான் வழக்கமாக சாப்பிட்ற பொருளை சாப்பிடாம சில பேர் பியூர் வெஜிடேரியன், அந்த நேரத்தில் நான் வெஜிடேரியன் கேட்பாங்க. சில பேர் மாங்கான்னு கேட்பாங்க. ஏன்னா எதுவுமே டேஸ்ட் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதை எதனா சாப்பிட்டு போட்டோம், அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் 1 இல்லை 4 மாங்காய் கூட சாப்பிடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த நேரத்தில் கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க, அது வேறு. ஆனால் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது. கர்ப்ப காலத்தில் முதல்ல வந்து எதெல்லாம் பிடிச்சதோ அப்போ பிடிக்கல, எது பிடிக்கல, ஃபஸ்ட்டு பிடிக்கல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனை பிடிக்கலம்பாங்க. அதுக்கடுத்து யார் வீட்டில் இருக்க போகிறாங்க? கணவருடைய உற்றார் உறவினர்னா மாமியார் மாமனார், அந்த அவங்க சம்பந்தப்பட்ட ரிலேஷன்லாம் அவங்களையும் பிடிக்கலம்பாங்க. அதனுடைய காரணம் என்னன்னாக்கா, அந்த காலகட்டத்தில் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன எதுலாம் அவங்களுக்கு புரியாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எது பேசினாலும் அவங்களுக்கு அந்த காலத்தில் புரிதல் வராது. அந்த நேரத்தில் தான் நல்லா பிடிச்சிட்டு இருந்த கணவரை அவர் செய்கிறது அவர் பேசுகிறது எல்லாமே தப்பாக தெரியும். அந்த கணவருக்கு அது தெரியாது. இவங்க இந்த காலத்தில் கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தான் தெரியலன்னு பார்த்தாக்கா அந்த மாமியார்னு இருக்காங்க பாருங்கள், அவங்க ஏஜ்டு தானே, அவங்களுக்கும் தெரியாது. இந்த பொண்ணு முதல்ல நல்லா வந்துச்சு, நல்லா பேசிச்சு, இப்போ இப்படி பேசுது, இப்படி தான் பேசுவாங்க. முன்ன மாதிரி இது பேசலையே, இப்படி பேசுது, என்னமோ பேசுவாங்க, பேசியே சரியில்லைன்னு சொல்லி அது வேறு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அந்த அந்த பொண்ணோட கணவரும் என்ன நீ இப்படி பேசிட்டே அப்படி பேசிட்டே, இந்த அம்மா வந்துட்டு ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன், என்ன இப்படி பேசி நீ வேணாம் நான் வேணாம் நீ வேணாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து 50% மேலே டைவர்ஷன்லாம் அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு நடக்குது. இதில் நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, கர்ப்ப காலத்தில் பெண்கள் அவ்வளோ பேரும் ஆன்மீகத்தை கையில் எடுக்க வேண்டும். அதுதான். நீங்கள் ஆன்மீகத்தை எடுக்கலைனாக்கா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க பாருங்கள், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வயிற்றில் வளரும் பிள்ளைகளும் பிறக்கும் போகும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதுங்க அக்ரெசிவாக இருக்கும், முரட்டுத்தனமான வேலைகள் செய்யும். அதுங்க எப்போ அப்படியே சும்மா வளரும் போதே அப்படியே டென்ஷன் இரிட்டேட்டோடு இருக்கும். அதுங்க என்ன இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கு மேலே ஆயிடுவீங்க. இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தானாக குறைஞ்சிரும், பிள்ளைங்க மூலயமா திருப்பி வரும். இது சப்ஜெக்ட் என்னென்னா நீங்கள் அப்படி இருந்தால் குழந்தை அப்படி பிறக்கும். ஆன்மீகத்தை கையில் எடுக்கணும்னா இப்போ அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும்? மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மந்திரமெல்லாம் சொல்லலாம். குறிப்பாக வந்து முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை நல்லா படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். சிவனோடது படிக்கலாம், அம்பாளதை படிக்கலாம், உங்களுக்கு யாரெல்லாம் எந்த கடவுளெல்லாம் பிடிச்சிருக்குது படிக்கலாம். முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, உதாரணம் இல்லை நடந்ததை சொல்கிறேன், இதுக்கு என்ன உதாரணம், நீங்கள் ஆன்மீகத்தை கையில் தொட்டிங்கனாக்கா வளர்கிற குழந்தையும் ஸ்பிரிச்சுவலைஸோடு வளரும், உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. அந்த டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அது இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் சாந்தமாயிடுறீங்க. நீங்கள் சாந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறதுனால தான் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் சரியாக போயிருங்கிறது உங்களுக்கும் தெரியாது, உங்களை சார்ந்துக்கிற மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்ப்ப காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு வரும் கண்டிப்பாக. ஆனால் இது என்னென்னு நமக்கு அந்த காலகட்டத்தில் அது புரியாது. நமக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்லப்படுறதே நமக்கு ரொட்டீனாக வர்றதை கேஷுவலாக நினச்சிக்கிட்டு போகிறோம். அதுதான் வாழ்க்கையின் நம்மளுடைய அது. ஏன்னா அது அத்தியாயம், புது அத்தியாயத்தை தொடங்குகிற அத்தியாயத்தை நமக்கு அதனுடைய புரிதல் இல்லாததுனால அது நிறைய டைவர்ஷனில் போய் முடியுது போகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். அப்போது அந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்லும் போகும்போது மனத்தை சாந்தப்படுத்திடும். இப்போ என் சன்னு கூட எடுத்துக்கோங்க, சின்ன வயசுலே இப்போ பாருங்கள், ராஜாஸ் நியூமராலஜின்னு இருக்கிறாரு, ஆன்மீகம் அவ்வளோ பேசுவார். நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்காரு இல்லையா, நிறைய பேசுவார். காரணம் என்ன தெரியுங்களா, இங்கே என் வீட்டு அம்மா என்னுடைய மனைவி வந்துட்டு, இப்போ இது நான் சொல்கிறது 39 வருஷத்துக்கு முன்னே ஒரு கதையை. அப்போ 7-8 மாதம் கேரிங்காக இருக்கும்போது, சன்னு கேரிங்காக இருக்கும்போது பழனி மலையில் நடந்தே போகணும். அப்படிலாம் நடக்க மாட்டாங்க யாரும், அந்த இதில் பெண்கள் நடக்கூடாது. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, முருகர் அதெல்லாம் போகலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு போகிறதுக்கு. என்ன நடக்க முடியாது இல்லை, அவங்க தரையில் பிளைன்த்தாக உள்ள இடத்துல நடக்கிறதே முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. கீழ்மலையிலேருந்து மேல்மலை வரைக்கும் நடந்தே போகணும். அப்படி அவங்களும் வீட்டில் நிறைய ஆன்மீகம் நிறைய படிப்பாங்க, இப்பவும் படிக்கிறாங்கன்னு வைங்களேன், நிறைய படிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய படித்தாங்க. அப்படி படித்ததுனால தான் இன்றைக்கி சேனலில் எல்லா சேனல்லையும் அவர் ஆன்மீகத்தை என்னுடைய ஏஜுக்கு என்ன அளவு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுகிறாரு. சில நேரத்தில் என்னோட ஒரு படி மேலே கூட பேசுவார், ஒன்றும் தவறு இல்லை. காரணம் அவர் பிறக்கும் போகும்போதே அந்த ஸ்பிரிச்சுவல் உள்ளே போயிடுச்சு, வளரும்போதே ஸ்பிரிச்சுவல் தான். அதனால தான் நான் சிவன் கோயில் கட்டியிருக்கிறேங்கிறதையும் தாண்டி இந்த காலகட்டத்துக்கு பெரிய தொகை போட்டு கோயில் கட்டியிருக்கிறேன்.
பசங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். கண்டிப்பாங்க ஐயா. என்ன சொல்கிறீங்க? பசங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். என்னப்பா நீங்கள் பாட்டு பெரிய கோயிலுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டீங்க, இருந்தாங்க எங்களுக்கு யூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த காலத்து பசங்க சொல்லுவாங்க. பையன் சொல்லலை, என் பொண்ணும் சொல்லலை, நல்லா கட்டுன்ட்டாங்க. அவங்க ஒத்துழைப்பும் வேணும். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, இந்த எப்போயுமே ஆன்மீகம் நம்ம வாழ்க்கையோட நம்ம பேர்லலாம் அதையும் சேர்த்து அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போனால் நிறைய இடத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் காப்பாற்றப்படலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை நீங்கள் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்னா, மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லைனாக்கா கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச இறைவனுடைய எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அந்த காலம் டெலிவரி ஆகிற நேரத்தில் தியேட்டர் வரைக்கும், டெலிவரி தியேட்டர் போகிற வரைக்கும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட அதிகம் ஆன்மீகம் அதுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வயிற்றில் நீங்கள் ஊட்டுறீங்க, அதுக்கு உணவு மட்டும் ஊட்டலை, ஆன்மீகத்தை சேர்த்து ஊட்டுறீங்க. ஸோ சுமை இங்கே ஒன்று சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது, மூணாவது ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ். 40லேருந்து 45 வயசு பெண்களுக்கு அந்த காலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெனோபாஸ் டைம். அந்த மெனோபாஸ் டயத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டெலிவரி, அந்த இன்னொரு தகவல் மட்டும், ஃபஸ்ட்டு டெலிவரியில் தான் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, செகண்ட் டெலிவரியில் இருக்க மாட்டாங்க. அது ஒரு மெயினான. பெண்களுக்கு டெலிவரி ஆகும்போது இந்த காலத்தில் 1 குழந்தை 2 குழந்தை 3 அதிகம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும். 2வது குழந்தைக்கும் 3வது குழந்தைக்கும் கட்டாயம் இருக்காது, எந்த பெண்ணுக்கும் இருக்காது. ரைட், அது முடிஞ்சது. அடுத்து 40லேருந்து 45 மெனோபாஸ் டைம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இப்போ என்ன ஸ்ட்ரெஸ் இருந்ததோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மெனோபாஸ் டயத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது மெனோபாஸ் டயத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. ஏன்னா மெனோபாஸ் டைம் அப்படிங்கிறதே தெரியாது முதல்ல. சரி, நாங்கள் எப்படி தாங்க தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் பாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லுவேன் இருக்குது. உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு சிம்டம்ஸ், ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். மெனோபாஸ் டயத்தில் பெண்களுக்கு காலில் வலி, அந்த இடத்துல கால் வலி கொடுக்கும், கீழே இந்த ஃபுட்டுக்கிட்ட பாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த சுற்றி அப்படியே பெயின், அப்படியே மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஜிவ்வு ஜிவ்வு ஜிவ்வுன்னு வலிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு 6 மாதம் வலிக்கும், அப்புறம் மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த காலகட்டத்துலேயும் முதல்ல சொன்ன மாதிரி அவங்கள யாருக்கும் பிடிக்காது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக எரிச்சலாக பேசுவாங்க, பசங்களை பிடிக்காது, கணவரை பிடிக்காது. இந்த டைவர்ஸுங்கிறது அந்த ஏஜில் வந்தது, அதுக்கப்புறம் இந்த ஏஜ்லேயும் வரும், 40லேருந்து 45 வயசுலேயும் வரும். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தில் தான் பேசுகிறாங்கங்கிறது அவங்களுக்கும் புரிதல் இருக்காது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரிதல் இருக்காது. நல்லா பேசிகிட்டு இருந்தவ இப்படி பேசிட்டாங்களே, என்ன வேணாம் சொல்லிட்டாங்களே, அப்படி இப்படி இவங்களுக்குள்ளே தவறான டிசிஷன் எடுத்துகிட்டு, அப்போ என்ன வேணாம் சொல்கிறியா, ஆமான்றவங்க, முடிஞ்சு போயிடுச்சு. ஆமான்னு சொல்லிட்டாங்களே, உடனே இவங்க கிட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு டைவர்ஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்த கேல்குலேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சொல்ல வந்தது, அப்போ பெண்களுக்கு சுமைகள் அதே ஏஜில் தான் ஜென்ஸுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு எதுனா இருக்கா? ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, சம்பாதனை அது விடுங்க, இன்றைக்கி பெண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஆண்கள்கிட்டையும் உண்டு, பெண்கள்கிட்டையும் உண்டுது. அப்போ சுமைங்கிறது எங்கே இருக்குது? ஆண்களோட பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்துடுச்சு. இதில் புரிஞ்சு கொள்வது, நான் இந்த சப்ஜெக்டை சொல்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கொள்ளும். இந்த காலகட்டத்தில் இந்த ஏஜில் உங்களுக்கு புரிபடாதல் உள்ள விஷயத்தை நாம் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு, சரி இனிமேல் அந்த காலகட்டத்தை அவங்கள விட்டுருவோம், அவங்க என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு மற்ற வேலையை பாருங்கள். டைவர்ஸுங்கிறது ஒரு காலம் பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். இதுதான் மேஜரு. வேறு காரணங்கள்லாம் நிறைய இருக்கலாம், அதுக்கு நம்ம அதுக்குள்ளே போகல. இதில் நீங்கள் அதிலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏன் அப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியப்படாமல் புரியப்படாமல் இருக்கிறதுனால இப்போ புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக நீங்கள் அதில் இருந்துட்டு வெளியே வந்துடலாம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. திருவாதிரை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் ஈசனுக்கு உகந்தது, திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 நட்சத்திரத்திலையும் நிறைய பேர் பிறக்கிறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்களா? இந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லுங்க ஐயா. திருவோண நட்சத்திரம், திருவாதிரை, இந்த 2 நட்சத்திரமும் திருவாதிரை சிவனுக்கு, மிதுன ராசி திருவாதிரை, திருவோணம் மகர ராசி திருவோணம். அப்போது சிவனுக்கு பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். நாங்களும் எங்களுக்கும் ஒரு அபரிதமான எங்ககிட்ட சக்தி இருக்கும். நல்ல அவங்களே அந்த நட்சத்திரம்லாம் பிறந்திருக்காங்க, நாங்களும் அதில் பிறந்தனால எங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு யார் நினச்சாலும் அப்படி ஆமாவான்னா ஒரு காலம் கிடையாது.
ஆனால் இது வரைக்கும் நம்ம காலங்காலமாக அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு காலம் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, திருவோணத்துல பிறந்த ஒரு கோணத்தை ஆளுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஐயா? அதுதான் சொல்ல வரேன். அதுதான் இதில் என்ன சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறைவன் வேறு, மனிதர்கள் வேறு. இறைவனுக்கு வைத்திருக்கிற பெயரை நாம் சூட்டி கொள்ளக்கூடாது. அப்படி சூட்டி கொண்டால், வைத்து கொண்டால், இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ, இறைவனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். பேரும் வைக்கக்கூடாது, அந்த நட்சத்திரத்தில் பெறக்கூடாது. எங்கள் பேர் கூட வைக்கலாம், நாங்கள் மாற்றிட்டு போகிறோங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாங்கள் எங்கே இப்போ மாற்ற முடியும்? அடுத்த கேள்வி. ஏன்னா பேர் வைக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நட்சத்திரத்தில் பெறக்கூடாது நான் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? அந்த நட்சத்திரம் நீங்கள் பிறக்காதுன்னு நான் எப்படி சொல்லணும்? பிறந்ததுக்கப்புறம் அதான் நட்சத்திரம். அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாழ்க்கையை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஒன்று. இப்படி எங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னாக்கா, நாங்கள் பிறந்துட்டோம் இதான் நட்சத்திரம்னா அப்படின்னாக்கா, வாழ்க்கையிலே அதிகப்படியாக கூடுதலாக எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு உண்டானதை நீங்கள் அவங்களையே வந்துட்டு எப்பவும் துதி பாடிக்கிட்டே இருந்தால், துதினா அவங்க மேலே பற்று அதிகம் இருக்கணும். அப்போ தான் வெளியே வர முடியும். அதே மாதிரி இறைவனோட பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எல்லா பேரும் இறைவன் பேர் தான் வைங்களேன். சிவனுக்கு 10 லட்சம் பேர், பெருமாளுக்கு 10 லட்சம் பேர், விநாயகர், இப்படியே எல்லாருக்கும் புனை பெயரை தாண்டி வைக்கலாம். உதாரணம் இப்போ முருகன் அப்படின்றது சிவனோட முருகனோட பேர். குகன் அப்படின்னாக்கா குமரன், அதெல்லாம் கோயில் கிடையாது. அவருடைய புனை பெயர், அந்த பேரில் வச்சுக்கலாம். நேரடியாக வைக்கக்கூடாது. சில பேர் சிவன், எனக்கு சிவன் ஈடுபாடு அதிகம், அதனால் என் பேர் வந்து சிவாங்கிற பேரை தாங்கி வச்சுக்கிறேன். இப்போ அதனால தான் நான் பண்ணேன், சிவேஷுன்னு வைப்பேன். சிவான்றதோட சிவேஷு, அது சிவபெருமன், சிவேஸ்வரன் சிவனுடைய பேர் தான். அது மாதிரி அந்த பேரை தாங்கி நம்ம வைக்கும் போகும்போது, இப்போ நான் இப்படி கேட்பேன், வைக்கக்கூடாது, ஏங்க வைக்கக்கூடாது? சிவபெருமான் பேரை பரமசிவன் பேர் வைப்பாங்க சில பேர், வைக்கக்கூடாது. சிம்பிளாக கேள்வி கேட்பேன். பரமசிவன் நீங்கள் பேர் வச்சுட்டீங்க, இப்போ குழந்தைக்கு ஒரு பேருக்கு பரமசிவன் பேர் வச்சுட்டீங்க. அந்த குழந்தை வளரும் போகும்போது சின்ன சின்ன சேட்டை பண்ணும். அப்போ நம்ம திட்டுவோம். நீங்கள் யாரை திட்டுறீங்க? பரமசிவனை. நீங்கள் உங்கள் குழந்தைன்னு சொல்லுவீங்க, ஆனால் யார் பேர் வச்சுருக்கீங்க? கடவுள் பேர் வச்சுருக்கீங்க. அப்போ அதை வைக்கக்கூடாது தானே? இல்லைங்க, குழந்தைன்னா திட்டுவோம், அதெல்லாம் சொல்லாதீங்க. பேர் யாருக்கு? கடவுள் பேர். அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துலேயும் அதை பிறக்கும் போகும்போது, திருவாதிரையும் திருவோணமும் இருக்கும் போகும்போது, அந்த நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கும் போகும்போது, உங்களுக்கு இது பேரை எப்படி திட்டுறோமோ அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா, சிறு குழந்தையில் இருக்கும்போது உங்களை திட்டுறோம். அந்த நட்சத்திரம் தாங்கி இறைவனுக்கு இருக்கிறாரு. அப்போ நட்சத்திரத்தை கொண்டவர் நீங்களும் இருக்கிறீங்க. உங்களை திட்டுறதா வேண்டாமா? திட்டினா யாருக்கு போய் சேரும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணும்பொழுது, வளரும் பொழுதே அப்படியே அந்த நட்சத்திரத்தில் பிறந்துன்னு பேருன்னா சரியில்லை, கடவுள் பேர் வேண்டாங்க, மாற்றிருங்க. மாற்றியாச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. பரமசிவமாக மாற்றியாச்சு, வேறு பேர் வச்சாச்சு. நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, என்னதான் அப்போ அவங்க பண்ணுறது? அதுதான் ஈடுபாடு அதிகமாக வச்சுக்கிறணும் அவங்க கடவுளுடைய. இப்போ திருவோணம், திருவாதிரத்துக்கு சிவனுக்கு. அப்போ வந்துட்டு அவங்க மிதுன ராசினாக்கா திருவாதிரை வந்துடும். அப்போது சிவபெருமானை விடவே கூடாது. சிறு வயசுலேருந்து ஆரம்பிச்சிடணும். அந்த சிறு வயசுல இருந்துட்டு அவங்க வந்துட்டு சிவனோட அதிகப்படியாக பற்றுதல் அதிகம் வச்சுக்கணும். திருவோணம் வரும்போது, மகர ராசிக்கு உண்டானது திருவோணம் வரும்போது பெருமாளுடைய பற்று அதிகமாக இருக்கணும். அவரை வாரம் விடாமல் தொடர்ச்சியாக அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு என்ன பண்ணாலும் சரி. அதே நேரத்தில் அந்த பேரை வைக்க போகும்போது அந்த ஸ்டாருக்கு உண்டான பேரை வைக்காமல் ஸ்டாருக்கு மாற்றி பேர் வச்சுருங்க. திருவோணத்துக்கு உண்டானதையும் வைக்காதீங்க, திருவாதிரைக்கு உண்டானது வைக்காதீங்க பேரை. ஸோ கடவுள் பேர் வைக்காமல், ஸோ அதுக்கு உண்டான பேரை வைக்காமல் வேறு மாற்றி கனெக்ட் ஆகிற மாதிரி பேர் வச்சுட்டு பண்ணிங்கனாக்கா அதிலிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா இது வரைக்கும் நாம் நினச்சிட்டு இருந்திருப்போம், நான் கடவுள் நட்சத்திரம், அவர் பிறந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் ஆகும்னு நினைப்பீங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடவுள் வந்துட்டு நான் வேறு நீங்கள் வேறுங்கிறது எப்போவுமே தெளிவாக இருப்பார். இதுக்கு நான் கலோக்கியில் கூட சில விஷயம் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்போ கோயில் இருக்குது, கோயிலில் வந்துட்டு மூலவர், கோயில் இருக்கிற மூலவர் நம்ம வெளியே ரோட்டில் நின்னாலும் தெரியணும். கோயில் இருக்கிற மூலவர் நம்ம ரோட்டில் நின்று பார்த்தாலே தெரியணும். உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமு வெளியிலேருந்து பார்த்தா தெரியக்கூடாது. அப்படின்னா என்னது? கடவுள் வேறு, நாம் வேறு, மனிதர்கள் வேறு. சின்ன ஒரு உதாரணம், இது வாஸ்து பிரகாரம் இருந்தாலும் சும்மா ஒரு புரிதல் வேணுன்றதுக்காக சொன்னேன். அதனால் இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இவ்வளோ நாள் காலம் தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சதை அழகாக நம்ம அதன் பிரகாரம் நடந்துக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கையிலே நிறைய விஷயத்தை இதுங்களோடு போராடாமல் உங்களுக்குன்னு செல்ஃபில் நிறைய சாதிக்கிறதுக்கு 1000 இருக்கும்.
அதை நோக்கி பயணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாங்க ஐயா. அதாவது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நான் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களாம் என்னப்பா அவங்கெல்லாம் இறைவனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களும் சில விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த விஷயங்கள் வந்து யார் யாருக்கும் போகணுமோ அவர்களை போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் இந்த தருணத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் February 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.